ரீசெண்டாக நாம் குக் வித் கோமாளியில் வர ரெசிபீஸ் தான் ட்ரை பண்ணுறோம். அதோடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னைக்கு வித்யுலேக்கா அவங்க பண்ண பிந்தி குர்குரே ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 15 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பட் கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விரை எல்லாத்தையுமே இந்த கை விரல் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா விரையுமே எடுத்துட்டு மேலே இருக்க அந்த தோல் மட்டும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ ஸ்லைஸ் மெலிசாக போட முடியுமோ போட்டுக்கலாம். நான் இதை 4ஆக கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா பீசஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெண்டைக்காய் மேலே மாவு நல்லா கோட்டாக இருக்கணும். இப்போ நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் உப்பு சேர்க்கணும். முதலே சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆகும். நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான பிந்தி குர்குரே ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு இருக்க இந்த வெண்டைக்காய் சிப்ஸோட மயோனைஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் சக்கரை சாதமும் வடகரியும்.